2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுமோ, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சுமார் 45% வாக்குகள் கிடைக்கும். 45%ங்கிறதே குறைச்சல் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள, அதுதானே மிக முக்கியம், 2001 இன்னைக்கு 2026 ஜனவரி முடியுது, இன்னைக்கு 31 நிக்கிறோம். அப்படிங்கும்போது இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே உற்பத்தி துறையில் முதலிடம் வைக்கிறது அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் ரிசர்வ் பேங்க் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதுல சொன்னதே அதுதான். தனிநபர் வருமானம் ஆகட்டும், உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும், அது ரெண்டுலேயுமே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தானே எல்லாருமே விரும்புவாங்க இல்ல? அதுவும் நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்வார், எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு. எல்லாரையும் இதுல பங்காளி ஆக்கியிருக்கார், பங்குதாரர் ஆக்கியிருக்காருங்கும் போது இப்படிப்பட்ட இமாலய வெற்றியை ஒரு 4.5 ஆண்டுக்குள் சாத்தியப்படுத்தி இருக்கின்ற ஆட்சி தானே திரும்ப தொடரணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. இயல்பு தானே அது. வட இந்தியால பாத்தீங்கன்னா அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு பிரதமர் எப்போ வந்து பேசிட்டு போவார்ல, அங்கெல்லாம் என்ன இருக்கு? மதவாத அரசியல் இருக்கு, மாட்டு அரசியல் இருக்கு, மொழி அரசியல் இருக்கு, பிரிவினைவாத அரசியல் இருக்கு, பெண்கள் மீதான வன்புணர்வு, வன்முறை எல்லாமே இருக்கு. வட இந்திய தொழிலாளர்கள், தோழர்கள் எல்லாருமே இங்க வந்து செட்டில் ஆகி அவங்க உழைத்து சம்பாதித்து அவங்களும் சொல்றது ஸ்டாலின் இஸ் த பெஸ்ட் சிஎம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க.